வாழ்க வளமுடன். உங்களுக்கு மசாலா பிடிக்காதா? கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸில் ஈஸியாக செய்யணுமா? அப்போ உங்களுக்கான ரெசிபி தான் இது. ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சமையலே தெரியலைனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கான ரெசிபி தான் இது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 250 கிராம் போன் சிக்கன், அதாவது சிக்கன் வித் போன் எடுத்திருக்கோம். போன்லெஸ் இதுக்கு எடுக்கக்கூடாது. தேவையான அளவு கடுகு, ஒரு 40 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் 250 கிராமுக்கே 40 எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 20 பல்லு பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 20லேருந்து 30 தேங்காய் சில்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு 12லேருந்து 15 காஞ்ச மிளகாவை விதையோடையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நாங்கள் இங்கே விதையை எடுத்துட்டோம், சிசரில் கட் பண்ணி விதையை எடுத்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய கடாய், அதாவது வாக் மாதிரி இருக்க கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணுங்க. இதுக்கெல்லாம் எண்ணெய் தேவைப்பட விட்டு தான் ஆகணும். தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் கிளாஸ் பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, தனித்தனியாக இடித்து சேர்க்கணுங்க, ஒன்றா கிடையாது. இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா கட் பண்ணி விதையை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்குரிய மசாலா பொருள் 2 ஐட்டம் தாங்க. மஞ்சத்தூள், உப்பு. அது மசாலான்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்துட்டு நமக்கு எப்பயுமே இன்றியமையாத ஒரு விஷயம். அதை தான் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் சிக்கன் போட்டு ஒரு பெரட்டுட்டு சிக்கனை போட்ட அப்புறமா தான் உப்பு ஆட் பண்ணணும். உப்பை போட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழித்து, தண்ணியே விடலை ஃப்ரெண்ட்ஸ், வேகம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்துட்டு சிலுசிலாக வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதை பூ மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி தெளித்து தான் ஒன்று. கடைசியாக கொத்தமல்லி தூவி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மசாலா ஃப்ரீ சிக்கன் ரெடி. இதோட பேரை நீங்கள் எல்லாம் கெஸ் ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டு. இது பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி தான். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.